பார்ப்பவர்களுக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம் மேம்படுவதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, ஆதியாகமம் 28:15ஆம் வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. நல்ல ஒரு சத்தமா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிடுவதில்லை. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆண்டவர் இந்த ஆண்டுல துவங்குற போது எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அந்த வார்த்தையை இந்த ஆண்டுல நிச்சயமாய் நமக்கு செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நினைத்து நீங்கள் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை நினைக்கணும் முதலாவது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் நினைக்கிற போது, அந்த வாக்குத்தத்த வசனங்களை நினைக்கிற போது, அந்த வசனத்திற்கு நீங்கள் முதலாவது நீங்கள் ஒப்பு கொடுக்கிற போது, ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிற போது, தேவன் அந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில. இங்கே பார்க்கிற போது விசேஷமா இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை யாக்கோபுக்கு தேவன் கொடுக்கிறார். யாக்கோபு என்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற போது, இந்த வார்த்தை அவன் வாழ்க்கையில ஆண்டவர் பல வருஷங்கள் பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 18-20 ஆண்டுகள் பிறகு அவன் வாழ்க்கையில அது ஆசீர்வாதமாய் மாறுகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் வாக்குத்தத்தம் உடனே வந்துடும், ஆண்டவர் பேசுவார், ஆனால் நடப்பதற்கு நேரம் எடுக்கும். அந்த நேரத்தை நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. அந்த நேரம் வரம் வரையும் காத்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு குழந்தை தருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அந்த குழந்தை பிறப்பதற்கு நாம் காத்திருக்கணும். நாளைக்கே குழந்தை வேணும்னு நினைக்க கூடாது. நாளைக்கே வேணும்னா தத்து தான் எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பிறக்கும் உனக்கு ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னா அந்த குழந்தை பிறப்பதற்காக நீங்கள் எல்லாவித முயற்சிகளையும் ஜெபத்தோடு செயல்படணும், காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிற நேரத்தில் தேவன் அதை உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்ட பிறகு அதுக்கு விரோதமாய் நீங்க செயல்படக்கூடாது, அதுக்கு விரோதமாக நடக்கக்கூடாது, உங்க திட்டங்கள் மாற்றி அமைக்கக்கூடாது. எதை சொன்னாரோ அதற்கு நீங்கள் ஆமேன் என்று சொன்னால் அதன்படி உங்கள் வாழ்க்கையை அமைக்கணும். ஆமேன். உங்க வீட்டை கட்டி கொடுப்பேன்னு சொன்னார்னா அது வீடு கட்டுவதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். நீங்க ஜெபிக்கணும், முதலாவது ஆயத்தமாகணும். அந்த வேலைகளை எடுக்க பிரயாசப்படும் போது தேவன் அதை முடிக்க, அதை கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு திருமணத்தை செய்வேன்னு சொன்னார் ஆண்டவர், ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஆமேன்னு சொல்லிட்டு அடுத்தது எனக்கு கல்யாணம் வேணாம், அந்த வரன்னு பார்த்தா இங்க பிரச்சனை, இங்க பார்த்தா அது பிரச்சனை, காசு இல்லை, இது இல்லை, கல்யாண செலவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அங்கே அந்த மிரக்கல்ஸ் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி நாம் கவனித்து என்ன பண்ணுமா, ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுங்க. இங்க யாக்கோபுக்கு சொல்லிட்டா, உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன், உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்ற வல்லவர். அந்த வார்த்தையை நம்பி வாழணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்க சொல்ற பேச்சை கேட்டு வாழ்றோமோ இல்லையோ, ஆண்டவர் சொல் பேச்சை கேட்டு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைக்கு நாம் இறங்கி, நம் வார்த்தைக்கு நாம் அர்ப்பணித்து வாழும்போது தான் அந்த வார்த்தையுடைய ஆசீர்வாதத்தை நம் கண்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யாக்கோபை குறித்து பார்க்கிற போது இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இவன் 10ஆம் வசனத்துல யாக்கோபு ஆதியாகமம் 28:10 என்னாச்சு? யாக்கோபு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணினான். பாருங்க, இவன் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறான், ஒரு பிரயாணம் செய்கிறான். அவன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டிராவலிங். இன்னைக்கு கூட இந்த வருஷம் நம்ம ஜனவரி மாதம் முடிய போகிறது, இன்னும் ஒரு 3 நாள்ல. ஆனா இந்த வருஷத்தை நாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். 2024 23வது ஆண்டுல எத்தனையோ உபத்திரவ பிரச்சனையை பார்த்துருக்கிறோம், நெருக்கடியை பார்த்துருக்கோம். இந்த 24வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிறோம். ஆனா ஒன்று நான் நம்பி சொல்ல முடியும், ஆண்டவரை நம்பின பிள்ளைகள் வெட்கமடைய மாட்டார்கள். அல்லேலூயா.
நேற்று இரவு நான் ஜெபத்தில் இருக்கிற போது ஆண்டவர் இந்த பாடலை நான் பாடிக்கிட்டே இருக்கேன். ஆத்துமாவில் ஆவில பாடுறேன். மிகுவேல் இஸ்ரவேல் அவரை நம்பின யாவருக்கும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்பின யாவருக்கும் அவர் அரணாய் இருப்பார். அரணாய் நிற்கிற தேவன். அவர் பிள்ளைகளுக்கு அரணாய் இருப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். இந்த யாக்கோபு பிரயாணம் பண்ணுகிறான். அவன் பயணத்துல ஒரு பெரிய கவலை. என்ன கவலைன்னா, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும். என் ஒரு வாலிபன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, அவங்க அப்பாவை ஏமாத்தி அவன் என்ன பண்றான், ஒரு ஆசீர்வாதத்தை அவன் வாங்கி கொள்ளுகிறான், வாக்குத்தத்தத்தை வாங்கி கொள்ளுகிறான். அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதனால ஒரு வேஷத்தை போட்டு ஏமாற்றுகிறதை பார்க்கிறோம். என்ன ஏமாற்றினாரு? ஏசாவை போல துணி வஸ்திரத்தை மாற்றிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, உங்கள் அப்பா உங்கள் அண்ணனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நீ அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளணும், இதுதான் தேவ சித்தம். நீ ஈசாக்கு கிட்ட என்ன பண்ணு, உங்கள் அப்பா கிட்ட போ, அவர் கண்ணு தெரியல, அதனால நான் சமைத்து கொடுக்குற ஆகாரத்தை நீ கொண்டு போய், அவருக்கு ருசியானதை நான் சமைச்சு கொடுக்குறேன், அதை கொண்டு போய் கொடுத்துட்டு ஏசா என்று சொல்லி அவர்கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னோடனே அவன் ஒத்து வரவே இல்லை. அது பிறகு அவன் ஒத்து போய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், அவங்க அண்ணனை போல வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு போய், இதோ அப்பா நான் வந்திருக்கேன், சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், எழுந்து சாப்பிட்டு என்னை ஆசீர்வதிங்க. உடனே ஈசாக்குக்கு கேட்குறாரு, உனக்கு இவ்வளோ சீக்கிரமா இது எப்படி கிடைச்சது? ஆண்டவர் தான் எனக்கு செஞ்சாருன்னு சொல்றார். செய்தது யாரு? அவங்க அம்மா. பொய் சொல்றான், ஏமாத்துறான். ஆனா அது தேவ சித்தம்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதுனால அவன் அதை அர்ப்பணித்து யாக்கோபு போய் ஈசாக்கை தன் தகப்பனிடத்துல வேஷம் மாறி அவன் போய் நிற்கிறான். அவங்க அப்பா கண்டுபிடிக்கிறார். சரீரத்தை தொட்டு பார்க்கிறார். தொட்டு பார்த்து சொல்ற, இது சரீரமோ எப்படி இருக்குது, ஏசா போல இருக்கு, ஆனா குரலும் எப்படி இருக்கு, யாக்கோபு போல இருக்கு. அதனால நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். பிறகு ஏசா நண்பன், அவன் சகோதரன், மூத்த சகோதரன் வரான். அவங்க அப்பா சொன்ன வார்த்தையின்படி போய் வேட்டையாடி எல்லாவற்றையும் சமைத்து கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொண்டு வரும்போது அவங்க அப்பா சொல்றாரு, இப்பதானே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனேன், அது யாரு அப்படிங்க. உடனே ஏசாக்கு ஒரே வேதனை, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு அழுவுகிறான். அவன் சொல்றாரு, அவங்க அப்பா எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிச்சிட்டேன்ப்பா, ஒரு சகோதரனை ஆசீர்வதிச்சிட்டேன், சரி ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை நான் தர சொல்லிட்டு ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றேன். உடனே ஏசாவுக்கு பயங்கர கோபம். அப்படியாவது யாக்கோபை என்ன பண்ணிடணும், அடிச்சு சாகடிச்சிடும். சில நேரத்தில் சகோதர சகோதரிகளுக்குள்ள இந்த மாதிரி பொறாமை வரும், எரிச்சல் வரும். சில ஆசீர்வாதங்களை, நமக்கு மிஞ்சின ஆசீர்வாதத்தை நம்முடைய சகோதரிக்கு கிடைச்சாலோ சகோதரனுக்கு கிடைச்சாலோ ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை. இது எங்கிருந்து வருகிறது? அது ஜென்ம சுபாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இது அசுத்தாவின் கிரியைகள். ஒரு பொறாமை, எரிச்சல், முகநாடி மாறுபடுகிறது, இதெல்லாம் அசுத்தாவிகளின் கிரியைகள். அல்லேலூயா. ஒரு பொருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் சகோதரனுக்குள்ள பொறாமை. அல்லேலூயா. காணிக்கையை பார்த்தே ஒருத்தனுக்கு முகநாடி மாறிச்சான். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? காயினுக்கு என்ன ஆச்சு? ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் சொல்லி அதை பார்த்த உடனே அவன் சகோதரனுக்குள்ள காயினுக்கு என்ன வந்தது? முகநாடி வேறுபட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் படிக்கணும், நல்லா பைபிள் வாசிக்கணும், தினம் பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமையில கூட பைபிள் வாசிச்சு தான் நீங்கள் சபைக்கு காலையில் எழுந்து வரணும். ஐயா எழுந்து வரதே கஷ்டம், இதில் பைபிள் வேறு வாசிக்கணுமா அப்படிலாம் கேட்காதீங்க, வாசிச்சு தான் வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காலைல டீ காஃபி குடிச்சவங்கள கை உயர்த்துங்க. குடிச்சிங்களா? உண்மையை சொல்லுங்க. பைபிள் யாரெல்லாம் வாசிச்சிங்க? கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ. வாசிக்கணும். ஆமென். ஆமாம், சரி. அப்போது இதை கற்றுக்கொள்ளுங்க, வசனத்தை வாசிங்க. ஒரு காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நீங்கள் கொடுக்கறது எவ்வளோ லட்சம் கொடுத்தாலும் எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் அங்கீகரிக்கிறது அவர் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அம்மா கையில் போய் கொடுத்தாலும் ஐயா கையில் கொடுத்தாலும் அங்கீகரிக்கிறது யாரு? ஆமாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஆசீர்வாதம் பண்ணுறதுனாலையோ அம்மா ஆசீர்வாதம் பண்ணுறதுனாலையோ அது ஆசீர்வாதமாக ஆகாது. ஆண்டவர் ஆசீர்வதிச்சாதான் ஆசீர்வாதம். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கொடுக்கிற விதையானது அது தேவன் அறுவடை செய்ய கொடுக்கிறார். ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதி. அப்போ சகோதரருக்குள்ள ஒரு எரிச்சல், சகோதரிக்குள்ள ஒரு பொறாமை, சகோதரனுக்குள்ள வெறுப்பு, இவனுக்குள்ள ஏசா அடிச்சு விரட்டுறான். உடனே இங்க வசனம் சொல்லுகிறது, அந்த 6ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் போது, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை
பதான் ஆராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில் கானானியருடைய குமாரத்திகள் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாயைக்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும். பாருங்க, ஏசா அவங்க அண்ணன் சகோதரன் யாக்கோபை குறித்து பார்க்கிறான். அவங்க அப்பா சொல்லி அனுப்புற என்ன கட்டளை தெரியுமா? ஆசீர்வாதம் பண்ண பிறகு சொல்ற, நீ எங்கேயாவது போய் ஒரு கல்யாணம் பண்ணு. எங்கேயாவது இல்லை, பதான் ஆராம்ல போய் உன் சகோதரனுடைய என்னுடைய உறவின் முறையில் இருக்கிற மகளை நீ திருமணம் செய். கண்ட இடத்துல போய் என்ன பண்ணாத. முக்கியமா ஒரு இடத்த சொல்ற, கானானிய பெண்களை என்ன பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்த காலத்துல எவ்வளவு பேர் ரூல்ஸ் பாருங்க. கானானிய பெண்களை திருமணம் செய்யாத. காரணம் என்ன? அவர்கள் கல்வீடு கட்டுகிறார்கள், அவர்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். ஒரு பொண்ணு அப்படிதான் நல்ல சபைக்கு வந்துகிட்டு இருந்தா. ஒரு சபைக்கு, வேற ஒரு சர்ச்சு, நம்ம சபைக்கு இல்லை, வேற ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தா. சபைக்கு போயிட்டு இருக்கிறையில வேலைக்கு போகும்போது பஸ்ஸில் ஒரு பையனை பார்த்து ஃபுட்போர்டு அடிக்கிறதெல்லாம் பார்த்து, அவன் விதை காட்டுற குரங்கு சேஷ்டையெல்லாம் பார்த்து என்ன ஆயிடுச்சு, வெக்கப்பட்டு அவன் ஹேர் ஸ்டைலில் மயங்கி, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸில் மயங்கி அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவனும் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். உடனே இவளுக்கு ப்ரப்போஸ் ரொம்ப நாளாக வராதது காத்திருந்தவ போல கடைசியில் அவ கொடுத்த உடனே ஓகே பண்ணிக்கிட்டான். அவன் பக்கா ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன். இவ வந்து லவ் பண்ணும்போது கண்ணு தெரியாதுன்னுவாங்க இல்லையா, அதனால இவளுக்கு எதுவும் தெரியல. இவ சபைக்கு போகிறா, அவன் எங்கே போகிறான், ஞாயிற்றுக்கிழமையில் கண்ட இடத்துல சுற்றுற ஆள், கண்ட இடத்துக்கு போகிற ஆள். அப்போது ஒரு நாள் ஆச்சு, அவங்க பாஸ்ட்டுக்கு வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது. சொல்கிறாங்கம்மா, அவன் ரட்சிப்பு இல்லாதவம்மா, உன் வாழ்க்கை போய்ட, நீ ரட்சிக்கப்பட்ட பொண்ணு, ஆண்டவருடைய பிள்ளை, நீங்கள் தயவு செய்து அது வேணாம்மா, ஆண்டவர் சித்தரில் விட்டுருமான்னு சொன்னால் அந்த பொண்ணு பாஸ்ட்டுக்கு இப்போ பிரசங்கம் பண்ணுது. என்ன பிரசங்கம் தெரியுமா? நான் ஜெபம் பண்ணி அந்த பையனை மாற்றிடுவேன். என்ன பண்ணிவிடுவேன்? ஜெபம் பண்ணி அந்த பையனை நான் மாற்றிடுவேன். என் விசுவாசம் இருக்குது, என் அன்பில் வலையில் அப்படியே அவனை சிக்க வைப்பேன். நடந்தது என்ன தெரியுமா? கல்யாணம் ஆச்சு. முதல் பூம்பு மாடு மாதிரி அவன் தலையாட்டினான். கடைசியில் கல்யாணம் முடித்த உடனே அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, நீ சபைக்கு போகக்கூடாது, சர்ச்சைக்கு போகக்கூடாது, நம்ம கலாச்சாரம் வேறு, நம்ம வாழ்க்கை வேறு, நீ ஞாயிற்றுக்கிழமை பைபிள்லாம் எடுக்கக்கூடாது, வீட்டில் பைபிள் கொண்டு வரக்கூடாது, நீ ஜெபிக்கக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது சொல்லி அந்த பொண்ணை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அது பிறகு அவளுக்கு ஒன்றும் முடியல. இப்போ கலாச்சார வாழ்க்கையில் கட்டப்பட்டா. என்ன கட்டு? தாலி கட்டு. இந்த 3 முடிச்சு போட்டு கட்டப்பட்ட உடனே இவளுக்கு சபைக்கு போக முடியல, எதுவும் செய்ய முடியல. வீட்டுக்கு வந்து அழுகுறா, ஐயோ நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேனே. இதுக்கு முன்னாடி சொன்னபோது என்ன சொன்னாவ? அன்புனால அப்படியே என்ன பண்ணிடுவேன், மாற்றிடுவேன். ஒன்றும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. என்ன மாற்ற முடியாது? ஒன்றும் மாற்ற முடியாது. நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற இங்கே 2-3 சிலதெல்லாம் அப்படி தான் ஏதோ ஸ்பிரிட் ஓடிட்டு இருக்குதுன்னு நான் உணர்றேன். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. இந்த பிரசங்கம் பண்ணதில் 2-3 வாலிப பசங்க சபைக்கு வரல கடந்த நாட்களில் நான் பேசி போட்டோம். அதனால் பிரச்சனை. இங்கே அழிஞ்சு போகிறது காட்டில் எங்கன்னா போய் அழிஞ்சு போ. அல்லேலூயா. என் கண்ணு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, அழிந்து போகக்கூடாது. சத்தியத்தை சொல்ல வேண்டிய வேலை என் கடமை. நீ வந்தாலும் வரலையானா அதை பற்றி கவலை இல்லை. நீ எங்கன்னா கும்பலில் கோயந்தாவா போயிட்டு எங்கன்னா போய் உட்காந்துட்டு ஏதாவது வழி நடத்துகிறேன் அது பாட்டு நடந்து வந்ததுன்னா அதுக்கு மரியாதை இருக்குமா? உனக்கு எங்கே நியமித்தாரோ அந்த இடத்துல நின்னாதான் நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நல்ல ஒரு கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். நீ ஒரு போஸ்ட் கம்போனா நீ எங்கே நிற்கணுமோ அங்கே இருந்தால் தான் நீ வெளிச்சம் கொடுப்ப. சும்மா நான் அந்த தெருவில் போகிறேன், இந்த தெருவில் போகிறேன், அந்த வீட்டுக்கு போகிறேன், அழைப்பு இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் எந்த காரியத்தையும் நீ செய்தினாலும் நான் கனவு கண்டேன், சொப்பனம். ஏன்னா நம்ம ஜெபிக்கிறதுல ஜெபிக்காத ஆள் தான் சொப்பனம் காணும். தூக்கத்தில் தான் சொப்பனம் வரும். ஜெபிக்கிற நேரத்தில் நமக்கு தரிசனம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொப்பனம் என்பது தூக்கத்தில் வரக்கூடியது. ஏன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுறது இல்லை, ஆண்டவரே வந்து ஏதோ ஒன்று விஷயத்தை என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஆளாக இருந்தால் உங்களுக்கு தரிசனத்தை கத்தர் கொடுப்பார். நல்ல ஞாபகம். அல்லேலூயா. தரிசனத்தை கத்தர் கொடுக்கிறவர். தரிசனம் வேணுமா, சொப்பனம் வேணுமா? வாய் சொல்லுது தரிசனம், மனசு சொல்லுது சொப்பனம். ஏன்னா நம்ம ஜெபிக்காத நேரத்தில் கத்தர் நமக்கு ஒரு திட்டத்தை வெளிப்படுத்த தான் சொப்பனத்தை ஒரு ஆயுதமாக வைத்திருக்கிறார். சொப்பனத்து மூலமாக சொல்ல, பயப்படாத, நான் கூட இருக்கேன். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை நான் நடத்துவேன். இங்கே இவன் கண்ட சொப்பனம் என்னென்றால், ஒரு ஏணி போடப்பட்டிருக்கு. அந்த ஏணியில தூதர்கள் இறங்குறது, தூதர் ஏறுகிறது. அடுத்த வசனம் சொல்லுங்க, கர்த்தர் அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று
ஆபிரகாமின் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, ஆண்டவர் சொப்பனத்தை கண்ட உடனே மேல இருந்து கர்த்தர் பேசுகிறார், வானத்துல இருந்து பேசுகிறார், அந்த ஏணிக்கு மேல இருந்து பேசுறான். ஏன்னா இந்த ஏணியில ஏறுற இந்த பிரம்மாண்டமா இருக்கிற ஏணியையும் இந்த வெளிச்சத்தையும் இதுல இறங்குற தூதனை பார்த்து பிரமிக்காது. இவர்களால உனக்கு ஒன்றும் நடப்பதில்லை, மேல இருக்கிற என்னாலதான் உன் வாழ்க்கை நடத்தப்பட போகிறது. அல்லேலூயா. மேல நின்று கர்த்தர் பேசுகிறார். இவன் எல்லாவற்றையும் பார்க்கிறான். முதல்ல ஏணியை பார்க்கிறான், தூதர் ஏறுறதை பார்க்கிறான், இறங்குறதை பார்க்கிறான். இப்ப இருண்ட வாழ்க்கையில உட்கார்ந்து இருக்கான். தனக்கு சொந்தமில்லாத இடத்துல படுத்திருக்கிறான். தனக்கு சொந்தமில்லாத ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து கொண்டு இருக்கிறான். திக்கற்றவனாக இருக்கிறான், வழிபோக்கனாக இருக்கிறான். என்ன செய்ய போகிறோம் என்று எதிர்காலத்தை குறித்து தெரியாத ஒரு மனுஷன். ஆனால் அவன் இரவு தூங்குற போது கர்த்தர் பேசுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனா இருக்கிறேன்ப்பா. உன்னை ஆசீர்வதித்து ஈசாக்குடைய தேவன் நான் தான். அல்லேலூயா. கண்ணு தெரியாதவன் சொல்லி ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடலாம் நினைக்காத. உங்க அப்பா கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தின் தகப்பன் நம் தேவன். நம்மை ஆசீர்வதிக்கிறவர், சபிக்கிறவர் அல்ல. என்னைக்கு நம்ம அவர் வழியை விட்டு வெளியில போறோமோ அன்னைக்கு தான் சாபம் வரும். ஆனால் அவருடைய பாதத்தில் நின்றால், உண்மையாய் வாசித்தால், உண்மையாய் இருந்தால், தேவனை விசுவாசித்தால் நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டுங்க. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதம். இப்போ நான் பல நேரங்களில் நான் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே நான் எந்த கடைக்கு போனாலும் வியாபாரம் ஆகணும், நான் யார்கிட்ட போனாலும் அங்கே அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படி நான் பல நேரங்களில் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே நான் யார்கிட்டையாவது போகும்போது, ஒரு முறை என்னுடைய சிறு வயதில் நான் வளர்ந்த வீட்டுக்கு எதிர்க்க ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் அந்த ஆள் பேர் ஆண்டவன். அந்த ஆள் பேர் ஆண்டவரே இதை சொல்லுவாங்க, மறந்துட்டேன், ஆண்டவர். அப்போ நான் போய் காலையில் ஒரு 50 பைசாக்கோ 25 பைசாக்கோ ஏதோ ஒரு கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்றது. காலையில் எழுந்த உடனே எங்கள் பாட்டிக்கிட்ட வாங்கிட்டு நான் போய் வாங்குறேன். முதல் வியாபாரம் 6 மணிக்கு. அந்த ஆள் வியாபாரம் பண்ணிட்டார் அந்த வயசில். அதை வாங்கி நான் சாப்பிட்டேன். மறுநாள் திருப்பியும் போகிறேன். டேய் கொஞ்ச நாள் நில்லுடான்ட்டார், நிற்க வச்சுட்டார். ஏன் நிற்க வச்சாருன்னா, முதல் நாள் நான் வியாபாரம் பண்ண போவோ அவருக்கு அன்னைக்கு ஃபுல்லாக என்ன ஆகலை, வியாபாரம் ஆகலை. அதனால் அவர் அந்த 4 நேரம் இவன் கை வந்து தரித்திரம் அப்படின்னு நினச்சி என்னை மறுநாள் நிற்க வச்சுட்டார். அதுக்கு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் அதே போல் போனால் அவர் நீ கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டார். அப்பா பயங்கரமான கைப்பா இவன் கை. அல்லேலூயா. இவன் கை என்னது? பயங்கரமான கை. அப்போ எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை தொடப்பட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் என்னை நான் மறைத்து கொண்டேன். நிறைய இடங்களில் ஃபஸ்ட்டு போக மாட்டேன், முன்னாடி நிற்க மாட்டேன். அப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிப்பு வந்த உடனே ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் யாருக்கு போனி பண்ணுறனோ, நான் எங்கே போனாலும் அங்கே ஒரு கூட்டம் வரணும் ஆண்டவரை, அவன் கையை நீ ஆசீர்வதிக்கணும். நான் அந்த நாட்களை ஜெபிக்க ஆரம்பித்தேன், பல நாட்கள். பிறகு ஊழியத்தில் கூட நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே நான் நிறைய இடங்களில் போய் நின்னா எல்லாருக்கும் மக்கள் வர்றாங்க, வியாபாரம் நடக்குது, நான் உங்கள் பலிபீடத்தில் நிற்கிறேன், எனக்கு ஆத்துமாக்களை கொண்டு வந்து தாங்கப்பா. அல்லேலூயா. நான் நிற்கிற இடத்துல எனக்கு ஆசீர்வாதம் வரலையே, மற்றவங்க வீட்டுக்கெல்லாம் போனால் ஆசீர்வாதம் வருது, நான் நிற்கிற இடத்துல எனக்கு இல்லையாப்பா அப்படின்னு அழுது ஜெபித்த நாட்கள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. போன வாரம் திருவள்ளூர் போயிருந்தேன், ஆச்சரியமாக இருந்தது. இங்கேருந்து போயாச்சு. திருவள்ளூர் போகும்போது பூச்சேத்திப்பட்டில் வீட்டிலேருந்து இட்லிலாம் சுட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. காலி அடிச்சு அவன் வியாபாரத்தையே க்ளோஸ் பண்ணுறதுக்கு எடுத்து எல்லாம் உள்ளே வச்சுட்டான். காரை நிறுத்திட்டு, இப்போ ஒரு 2 பரோட்டா கொடுப்பா அப்படின்னு குருமா ஊற்றி எடுத்துகிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சுட்டு என் ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். திருப்பியும் உள்ளே போகிறேன். போனால் ஒரு 10 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. நான் போன உடனே அவங்க என்ன மறந்துட்டாங்க, அந்த கடைக்காரங்க. கத்திரிக்கு சோத்திரம். அந்த வந்தவங்கள பார்க்குறாங்க. அந்த ஆள், ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா, கொஞ்சம் இருங்க ஐயான்றான். நான் சொன்னேன், பா நான் ரொம்ப தூரம் போகணும், கொஞ்சம் தயவுசெய்து எனக்கு ஒரு கல் தோசை கட்டி கொடுங்க. எனக்கு போட்டு கொடுக்காம மற்றவங்களுக்கு போட்டு கொடுக்குறான். அவன் என்ன நினச்சான்னு தெரியல. 3 நேரத்தில் ஒரு பெரிய, அவனுக்கு அது ஒரு மிராக்கல். அல்லேலூயா. நான் காசை கொடுத்துட்டு, தம்பி உனக்கு வியாபாரம் ஆகும், நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிட்டேன். இந்த சாட்சி நான் என்னை பெருமைப்படுத்தி சொல்லலை, தேவ கிருபை அது. அந்த பயணத்தில், யாக்கோபு பயணத்தில் ஒரு வெறுமை போராட்டம் இருந்தாலும் கூட அவன் போன இடத்தை ஆசீர்வதிச்சார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நம்மை அப்படிதான் ஆசீர்வதிப்பார். நீ இல்லாதவ தான், கஷ்டம் உனக்கு இருக்கும், ஆனா நீ போற இடம் உன்னை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்ப. ஏன்னா உனக்கு சொப்பனத்துல பேசுகிற கர்த்தர், உன் கூட பேசுகிற கர்த்தர், அவர் உண்மையுள்ளவர், அவர் உயிருள்ளவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். அந்த ஏணியை காமிக்கிறாரு. ஏணியை காமிச்சு சொல்றாரு, தூதரை பார்க்காத, மேல நான் நிக்கிறேன், என்ன பார். அல்லேலூயா. நீங்க கூட கத்துக்கணும், பாஸ்டரை பார்க்க கூடாது, பாஸ்டர்மாவை பார்க்க கூடாது, என் வீட்டை பார்க்காதீங்க, எங்களுக்கு மேல இருக்கிற கர்த்தரை பாருங்க. இந்த கர்த்தர், அவரை பார்த்தீங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஐயா, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். இவன் அப்படிதான் அந்த ஆசீர்வாதத்தை போராடி ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. இரவுல முழங்கால் படியிடுங்க, பகல்ல முழங்கால் படியிடுங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த மனுஷன் சொப்பனத்தை கண்டான். ஆண்டவர் சொல்றார், இங்கே படுத்திருக்கிற இடத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? லூஸ். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யாக்கோபு படுத்த இடம் பேர் என்னது? லூஸ். மற்றவங்களை பார்த்து லூசுன்னு சொல்லாத. அல்லேலூயா. ஆனால் நீ லூசு சொன்னீங்கன்னா அது ஆசீர்வாதமாக மாறிடும். நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா நீ யாரெல்லாம் திட்டியோ அவங்களாம் நல்லா செழிக்கிறாங்கம்மா, கொஞ்சம் என்ன திட்டு. ஒரு நாள் நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. போன மாதம் ஒரு சாட்சி, அவங்க பெரியம்மாவோ அவங்க பெரியம்மா அத்தை, எனக்கு பெரியம்மா, அவங்க அத்தை அவங்க அப்பா கூட பிறந்தவங்க, எங்கள் தாத்தா கூட பிறந்தவங்க. வெங்கடாபுரத்தில் பயங்கர கோயில், பெரிய விக்கிரக கோயில் கட்டி வச்சு குறி சொல்கிற ஆள். இங்கேருந்து எல்லா ஆட்களும் போய் அந்த அம்மாகிட்ட குறி கேட்டுக்கிற ஆள். அவங்க பையனை குறித்து சொல்கிறாங்க. லேட்டஸ்ட்டாக எங்கள் அம்மா போயிருந்தப்போ எல்லாரும் இடம் வாங்கிட்டாங்க. என் பெரிய பையன் இவன் தான் இடம் வாங்காமல் இருக்கான், ஒரு வீடு இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. அம்மா உட்காரும்போது சொன்னாங்களா, நீ கவலைப்படாத, நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசுப்பா ஒரு வீடு அவனுக்கு தருவார். சொல்லி முடிச்சாச்சு. உண்மையாக உன் வாயின்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. போன மாதம் இந்த சென்னையில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் 50 லட்ச ரூபாயில் அவர் வாங்கிட்டார். அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்னன்னா, எங்கள் பெரியம்மா சொன்னாங்களாம், அண்ணனை பார்த்து, உன்னை ப்ளஸ் பண்ணது சரளாக்காடா, கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்ணிக்கோ. எல்லாரையும் எப்படா கூப்பிட்டு சோறு போடுவேன்னா, உன்னை எதால் அடிக்க போகிறேன்னு தெரில, நல்லா சோறுலாம் யாருக்கும் போட மாட்டேன்னாராம். உன்னை எதால் அடிக்க போகிறேன்னு தெரில, நான் யாரையும் கூப்பிடலாம் மாட்டேன், சோறும் போட மாட்டேன். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு எங்கள் அம்மாகிட்ட அவங்க பையன் சொன்ன கதையை சொல்லிட்டாங்க. நான் போய் எங்கள் அம்மா என்கிட்ட இந்த கதையை சொன்ன உடனே நான் கேட்டேன், நான் எப்போ இடம் வாங்க போகிறேன்னு தெரில, ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நான் எப்போ இடம் வாங்க போகிறேன், எப்போ நான் வீடை கட்ட போகிறேன் தெரில. அல்லேலூயா. அவங்கள ஆசீர்வதிச்ச மாதிரி என்ன ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம்மா. ஆமென். எங்கள் அம்மா யாரெல்லாம் அவங்க உருப்பிட மாட்டான்னு சொல்லுவாங்க, அவன் உருப்பிட்டு வந்துடுவான். அவன் வீடை கட்ட மாட்டான்னு வாங்க, அவன் கட்டிடுவான். ஏன்னா அவங்க யாரை சபிச்சாலும் அவங்க ஆசீர்வாதமாகிடுவாங்க. அல்லேலூயா. அந்த கிருபை ஆண்டவர் அம்மாவுக்கு கொடுத்தார், நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு தருவேன். இந்த யாக்கோபு ஒன்றும் இல்லாதவன் தான், ஆனால் யாக்கோபு கூட கர்த்தர் ஒருவர் இருந்தார். ஆகையினால்தான் யாக்கோபை கர்த்தர் 2 பரிவாரங்களை உடையவனாய் மாற்றினார். கை வைத்து அல்லேலூயா சொல்ல. நல்லவர் அல்லேலூயா சொல்லாமா? பக்கத்தில் கை விட்டு சொல்ல. கர்த்தர் உன்னை பெருக செய்வார், உனக்கு நல்ல வீடு வாசல்களை ஏற்படுத்துவார், நல்ல அன்பு பிள்ளைகளை தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்பான கணவன், அன்பான மனைவியை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கல்யாணம் ஆகலன்ட்டு சொல்லாமல் இருக்காதீங்க, வருங்காலத்தில் தருவார். ஆமென். அல்லேலூயா. அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம் கண்ணீரை மாற்றுகிறவர். போன வாரத்தில் மோனிஷா வீட்டில் ஜெபம் பண்ணும்போது அது ஷர்மிலான்ற சகோதரி, யாருன்னே தெரியாது, நடுவில் வந்து உட்கார்ந்தாங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார். அது சொல்லி முடிச்சோன்னா அந்த அம்மா 2 நாள் பெணாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இப்படி அவருக்கு தெரியும், உண்மையாகவே கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார்ல, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு பேசுறாரு. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். எப்படி தெரியும்னா, அவர் ஆசீர்வதிக்கும் போது, அவர் பேசும்போது தான் நமக்கு தெரியும். நம்புறீங்களா? உங்களை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உருவாக்குவார், பெருக செய்வார். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர், என்னையும் ஆசீர்வதிப்பார் சொல்லு, வாயை திறந்து. ஆமாம். அல்லேலூயா. இந்த கையை, வறண்ட பூமியை, வறண்ட கரத்தை, இந்த தரித்திர பிடிச்ச நிறைய நேரம் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். நான் துப்பிலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இந்த கையை நிஜமாக தான் சொல்கிறேன். என் ஊழியத்துக்கு வரும்போது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பாடு. ஒரு டீ கிளாஸு, ஒரு டீ கிடைக்காது, ஒரு தண்ணி இருக்காது, நடந்தே போவோம், சைக்கிள் இருக்காது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு டீ கிடைக்காது, ஜெபம் பண்ணிகிட்டே போவோம், நடந்தே போவோம், நடந்தே வருவோம். ஃபாஸ்டிங் தான், காலையில் மத்தியானம் சாயங்காலம்லாம் ஃபாஸ்டிங் தான். ஆனால் டிப்டாப்பாக ட்ரெஸ்ஸை மட்டும் துவச்சி வெள்ளை வெள்ளையேன்னு போட்டு போவோம், ஜெபம் பண்ணுவோம். மிராக்கல் நடக்கும், ஒருத்தரும் ₹1 காணிக்க தர மாட்டாங்க, ₹1 கூட காணிக்க இருக்காது, டீ கூட இருக்காது. ஆண்டவர்கிட்ட கேட்போம் வந்து, இது என்ன கையாண்டவர் அப்படின்னு துப்பி ஜெபம் பண்ணியிருக்கேன். இந்த கையை ஆசீர்வதிங்கப்பா, இந்த கையை ஆசீர்வதிங்கப்பா, இந்த கையை ஆசீர்வதிங்கப்பா. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு அவன் கரத்தை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இன்னைக்கு இந்த குறித்து நான் பார்க்கிற போது இந்த தரித்திர பிடிச்ச கையை 4 பேருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மற்றவர்களை ஜெபிக்கும் போது பிசாசுகள் ஓட, வியாபாரங்கள் பெருக இந்த கையை அப்பா ஆசீர்வதிச்சார். நம்ம கை கூட தரித்திரமா இருக்கும், நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த கையை ஆசீர்வதிங்க. உட்கார்ந்து ஜெபிக்கணும். இந்த ஃபோன் சார்ஜரில் வச்சாதான் சார்ஜ் ஆகும். ஃபோனை சார்ஜரில் வைக்காம சார்ஜ் ஆகணும்னா முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபோன் நீ வாங்கணும். புரியுதா? ஃபாரின்லலாம் ஃபோன் வீட்டுக்குள்ளே போகும்போது தானாக சார்ஜ் ஆகிடும். ஃபாரினில் அந்த மாதிரி காரியங்கள்லாம் இனோவேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஃபோனு வீட்டுக்குள்ளே போயிட்டே இருந்தால் வீட்டில் என்ன ஆகும்? ஒயர்லெஸ் எல்லாம் தானாக சார்ஜ் ஆகும், தானாக சார்ஜ். அதே போல் எங்கே இருந்தாலும் வைஃபை மூலமாக லைட் ஆன் பண்ணலாம், டிவி ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களும், கேட்டை க்ளோஸ் பண்ணலாம், கேட்டை லாக் எடுக்கலாம், கேட் ஓப்பன் ஆகும். அது மாதிரி அப்போ அந்த ஆசீர்வாதங்களுக்கு நேராக நாம் இன்னும் போகலை. ஆனால் நம்ம போகிறதுக்கு ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஃபோன் எப்படி கரண்ட்டில் வைத்தா தான் சார்ஜ் ஆகுதோ அது போல் நீயும் போய் கொஞ்சம் நேரம் ஜெபத்தில் உட்கார்ந்து சார்ஜ் ஆகணும். முட்டி போடணும், ஜெபத்தில் உட்காரணும், 2 நிமிஷம் 3 நிமிஷமாவது உட்காரணும். முட்டியை போட்டு நெடுமுழங்காலில் நின்று கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இந்த கையை ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? சொல்லுங்க, என்ன சொல்லணும்? இந்த கையை ஆசீர்வதிங்க. ₹100 எடுத்தா ₹500 வரணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபையில் நான் ₹50 போடக்கூடாது, ₹100 போடணும் ஆண்டவரே. ₹100 போடுறவங்க ₹500 போடணும் ஆண்டவரே. நீ பெருகிட்டியன்னா நீ அள்ளி தான் போடுவேன், கிள்ளி போடவே முடியாது தேவனுக்கு. உண்மைதானே? அல்லேலூயா. சில ஆள் இருக்குது, கடின இருதயம், எப்படியாவது எவ்வளோதான் இருந்தாலும் சரி கிள்ளி கிள்ளி உள்ள நோண்டி என்னைக்காவது போட்டிருக்க சில்லறையை எடுத்துகிட்டு வந்து ஆண்டவருக்கு போடும். கடவுள் எவ்வளோ ஆசீர்வதிச்சாலும் அது கிள்ளி கிள்ளி தான் கடவுளுக்கு போடும். நான் சொல்கிறேன், 2 பரிவாரங்களுடையவனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் சொல்ல வந்த காரியம் அடுத்தது நான் முடிச்சிருவேன். 21, 22 வசனத்தை வாசிக்க போது, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பொருத்தனை பண்ணி நான் திருப்பி இப்போ ஒன்றும் இல்லாமல் போறேன், ஆனால் திரும்பி வர பண்ணுவீன்னு சொன்னீங்கல்ல, அப்படி நான் திரும்பி என் அப்பா வீட்டுக்கு நிச்சயமாக நான் வரும்போது நான் நிறைவாக வருவேன். ஆனால் நான் இங்கே அவன் என்ன பண்ண தெரியுங்களா, அந்த தூணுன்னு சொல்கிறாங்களே அதுக்கு மேலே வாசிக்கிற போது பாருங்க 17ஆம் வசனம், அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேற அல்ல, சொல்லுங்க இது வானத்தின் வாசலா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வானத்தின். ஆமா, அந்த இந்த வாசலுக்கு வாஸ்து பார்த்துலாம் கட்டல. அல்லேலூயா. நிறைய வீடு வாஸ்து பார்த்து கட்டுறாங்க, ஆனாலும் மழை வந்ததுன்னா தண்ணி என்ன ஆகுது, அந்த வீட்டுக்குள்ள வருது. வீட்டில் இருக்கிற ஆளுங்க எங்க போறாங்க? ரோட்டுக்கு போறாங்க. அந்த வாஸ்து வீடு என்னாச்சு? அமாவாசை வருது, ஆனா வாஸ்து வீடு என்னவா இருக்குது? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அந்த வாசல் எப்படி இருக்கு? ₹1,00,000 வாசல் வாங்கி கட்டுறான், அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை தான். ஆனா வானத்தின் வாசல் நம் தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது? தேவனுடைய வீடே இல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல. அடுத்து சொல்லுகிறான், அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி, அல்லேலூயா, அதின் மேல் எண்ணெயை பாருங்க என்ன சொல்றாரு, அந்த கல்லை எடுத்து, தலையின் கீழே இருந்த கல்லை எடுத்து தூணாக, சொல்லுங்க மரியா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, தலையின் கீழாக இருந்த கல்லை எடுத்து தூணாக. இப்போ தலையணை என்னவாய் மாறுகிறது? தூணாய் மாறுகிறது. அப்போ இவ்வளவு நேரம் அவன் சோம்பல்ல தூங்கினான்,
இப்போ அவனுக்குள்ள தேவன் பேசின உடனே தலையணை தூணாய் அப்படின்னா the bed time going to be a prayer time. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது pillow turns to be pillar. ஆமென் அல்லேலூயா. அந்த பில்லோ ஆங்கிலத்தில் சொல்ற பில்லோ பில்லரா மாறுது. ஆமென் சொல்லுங்களேன். உன் வீட்டில் உன்னுடைய தலையணை ஜெபஸ்தலமாக ஜெபத்தூணாக மாற வேண்டும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பால. முழங்கால் படியிட முடியலையா, அந்த பில்லோவை எடுத்து முட்டி கீழே போட்டு என்ன பண்ணிடணும், ஜெபித்து ஜெபத்தில் நீயே தூணாய் நிற்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தலையில் அபிஷேக எண்ணெயை வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை பொருத்தனை பண்ணுறேன், என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். எத்தனை பேர் உங்கள் பில்லோவை பில்லராக்க போறீங்கன்னு தெரியல. இன்னையிலிருந்து அந்த முடிவு எடுக்கணும். உங்கள் பில்லோ கோயிங் டு பி டேன் பில்லர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும், உன்னுடைய தரிசனம் மாறணும், வாழ்க்கை மாறணும், உன் பிரயாணம் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த லூஸ் என்கிற பகுதியை ஆண்டவர் பெத்தேலாய் மாற்றினார், தேவனுடைய வீடாய் மாற்றினார். உன் வீடு உன் வீடாய் இருந்தா பிரயோஜனமா இருக்காது. உன் வீடு ஜெப வீடாய் மாறணும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்க வீடு என்ன வீடா மாறணும்? ஆமா, தேவ வீடா மாறணும், ஜெப வீடா மாறணும். உன் வீடு ஜெபத்துக்கு இல்லைன்னா அது வெறுமையா தான் இருக்கும், அது வருத்தமாக தான் இருக்கும், அது பாவத்தை சுமக்கும், அது பாரத்தை சுமக்கும், அது பாடுகளை சுமக்கும். ஆனால் உன் வீடு ஜெப வீடா இருந்தால் அந்த வீடு ஆசீர்வாத வீடா இருக்கும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என் வீடை தேவன் ஆசீர்வதிங்கப்பா, என் வீடு ஜெப வீடாய் மாறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. உங்க வீடு என்னவா மாறணும்? உன் பில்லோ என்னவா மாறணும் சொல்லுங்க? பில்லரா மாறணும். பில்லோ பில்லரா மாறணும். நீ எப்படி மாறணும் சொல்லுங்க? பிரேயர் பில்லரா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. 3 P சொன்னேன் ஆங்கிலத்தில். பில்லோ, பிரேயர், பில்லர். ஆமென் சொல்லுங்க. பில்லோ, பிரேயர், பில்லர். அல்லேலூயா. பில்லரை யாருமே அசைக்க முடியாது. அசைக்க முடியுமா? அந்த வைப்ரேஷன் எடுத்துகிட்டு வந்து இடிச்சாதான் இடிக்க முடியும். அது கூட ரொம்ப கஷ்டம். கான்கிரீட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுருப்பாங்க சில பில்லோஸ், சில பில்லர்ஸை. கர்த்தருக்கு சோத்திரம். சில வீடுகளில் பில்லோவே பில்லர் மாதிரி தான் இருக்குது, கல் மாதிரி தான் இருக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். எங்களுக்கு என் அப்பாவுடைய அம்மா பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பில்லோக்குள்ளே ஒரு தகடு எடுத்துகிட்டு வந்து வச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க கிஃப்டாக. ஏன்னா நாங்கள் நாசமாக போவேன். ஒரு நாள் போகி நேரத்தில் ஊரே எரிச்சிட்டு இருக்கும்போது அது ரொம்ப மோசமாக, அது கல் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அறியாமல் தூக்கி அதை நெருப்பில் போட்டாங்க. போட்டு கலரி விட்டா எரியும் போது பார்த்தா உள்ள தகடாக இருக்குது, காப்பர் தலை. ஆனால் ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஸோ யோ பில்லோ டேன் டு பி பில்லர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டிலலாம் கொஞ்சம் யோசிச்சு கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாதவங்கள உள்ளே சேர்க்காத. தேவையில்லாதவங்க வந்தாங்கன்னா போனாங்கன்னா ஜாக்கிரதையாக இரு. ஆமென் சொல்லு பார்க்கலாம். எந்த பொருள் போச்சு, எந்த பொருள் இருக்குதுன்னு ஜாக்கிரதையாக இரு. ஆமாம். எங்கள் ஆயா, எங்கள் அப்பாவுடைய அம்மா நடுராத்திரில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னைக்கோ ஒரு நாள் வருவாங்க, தூக்கிட்டே இருப்போம். அப்படியே நகர்ந்து வந்து எங்கள் பாப்பா தலையில், என் தங்கச்சி தலையில், எங்கள் தலையில், எங்கள் அம்மா தலையில் இருக்கிற முடியை பிடிச்சி எடுப்பாங்க. முடியை எடுப்பாங்க, துணியை பிச்சுப்பாங்க, நகத்தை பிச்சுப்பாங்க, எடுத்துகிட்டு போய் செய்வினை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பு என்னென்னா, எவ்வளோ செஞ்சும் இவங்க நல்லா தானே இருந்தாங்க. அல்லேலூயா. காரணம் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் யாக்கோபின் தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வீடு அவன் சொல்றான், ஒரு பொருத்தனை பண்றான். என் தகப்பன் வீட்டுக்கு என்னை நீர் கொண்டு வரும்போது தேவருக்கு எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம். எத்தனை பேர் தசம பாகம்? இன்னும் தசம பாகம் கொடுக்க நிறைய பேர் பழகலை. தசம பாகம் கொடுக்க பழகிப்பார், உண்மையா கொடுத்து பார், தேவன் அதை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஸோ ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பிள்ளைகளை பழக்கப்படுத்துங்க, பொருத்தனை பண்ணுங்க. அந்த பொருத்தனைக்கு தேவன் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கீபோர்டு ஒரு பெரிய பிரச்சனை. 4500 செலவு. ஆனால் அந்த ஆரம்ப சார்ஜ் மட்டும் 1500 கட்டினேன். ஜெபம் பண்ண ஒரே ஒரு நாள் தான் 3 வருஷம் முடிஞ்சுது. ஒரே ஒரு நாள் தான் இருக்குது அந்த வேரண்டி முடிய. 28 கடந்த மாதம் அங்கே கொண்டு போய் நான் கொடுத்த போது அவங்க சொன்னாங்க, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்க. நானும் வினோத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க, இது கவர் ஆகாது, ஒரே நாள் தான் இருக்குது, அதை முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நைட்டு தான் நாங்கள் பில் அடிப்போம், அதனால் உங்களுக்கு கிடைக்காதுண்ணா. நான் வந்து ஜோம் பண்ணிகிட்டே வந்தேன். வினோத்துக்கிட்ட சொன்னேன், வினோத் கர்த்தர் சுத்தமாக இருந்தால் இது எனக்கு என்ன ஆகட்டும், பெரிய செலவு இல்லாமல் முடியட்டும் ஆண்டவர். வந்துட்டோம். 1 மாதம் ஆச்சு.
ஒரு மெசேஜ் வருது ஃபோனில், உங்களுடைய கீபோர்டு வந்து வேரண்டி கவர் ஆகிருக்கு, இன்னும் உங்களுக்கு ஃப்ரீ அந்த அந்த பேட்டர்ன் எல்லாம் முழுவதும் காசு இல்லாமல் உங்களுக்கு பண்ணி தருவேன்னு சொல்லி 4500 கத்தர் மாற்றினார். கடன் இல்லாமல் 1500 முடித்தார். வரும்போது இதோடைய பேக்கு கிழிஞ்சு போச்சு. பேக்கில் அதுக்கு முந்தின நாள் அன்னைக்கு காலையில் ஒரு ஜெபம் போயிருக்கையில் மோனிஷா வீட்டில் ஜெபம். மோனிஷா கொடுத்த ஒரு காணிக்க, வீட்டு காணிக்க, ஒரு பொருத்தனை காணிக்க. எதிர் வீட்டில் உஷா, இந்துக்கார பொண்ணு, ஒரு ஜெபம் பண்ண போன மாதம் ஒரே ஒரு கம்மல் இந்துக்கார பொண்ணுங்க கையில் எடுத்துகிட்டு வந்து அந்த மூடியோடு கையில் கொடுக்குது. என்னம்மான்னு கேட்டேன், உங்கள் வீட்டுக்காரர் கிஃப்ட் பண்ணாரான்னு கேட்டால் ஒரே சிரிப்பு. பார்த்தா கம்மல் எடுத்துகிட்டு, ஐயா ஜெபம் பண்ணித்தாங்க ஐயா. இந்துக்கார பொண்ணு, ரட்சிப்பு இல்லாத பொண்ணு. அவங்க அப்பா இப்போ தான் அவங்க கணவர் எங்கே போயிட்டு வந்தாருன்னா ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தார். கத்திர சோத்திரம். போயிட்டு வந்தவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், ஏன்னா அவங்க பார்க்குறாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிக்கிட்டு 100 ரூபாய் காணிக்கு கொடுத்தாங்க அந்த அம்மா. ஆண்டவர் அந்த 100 ரூபாய் வரும்போது நான் வாங்கக்கூடாதான்னு நினச்சேன், ஆனால் வாங்கிட்டேன். ஆனால் அந்த 800 ரூபாயில் கரெக்டாக அங்கே போனால் இது 1000 ரூபா சொன்னான் இந்த பேக்கு, 200 ரூபா குறைச்சி 800 ரூபா. நான் கரெக்டாக இந்த 800 ரூபாய் எடுத்து பார்க்குறேன். 800 ரூபா கொடுத்த அந்த காணிக்க எங்கே வந்தது? சபைக்கு வந்து. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீ விதைக்கிற விதைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தான் பயன். அல்லேலூயா. கத்தரை கனம் பண்ணுகிற போது கத்தர் உங்களை பெருக செய்வார். நான் சொல்கிறேன், மறந்துடாதீங்க, உங்கள் பிள்ளோ எதுவாக மாறணும்? ஆமாம், பொருத்தனை செய்கிற பிள்ளோவா, பொருத்தனை பிள்ளராக மாறணும், தசமபாக பிள்ளராக மாறணும், ஜெப பிள்ளராக மாறணும், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளராக மாறணும். ஆமென் சொல்லுங்க பாலா. அல்லேலூயா. நீங்கள் எப்படி மாறணும்? ஜெபம் பண்ணுகிறவர்களாய் மாறணும், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் மாறணும். 3வது பொருத்தனை செய்யக்கூடிய மனிதர்களாய் மாறணும். 4வது தசம பாகம் செலுத்துகிற மனிதர்களாய் மாறணும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. டெய்லி கூலியா அதில் ஒரு 10 ரூபாய் எடுத்து வை. 100 ரூபாய் வந்தா, 1000 ரூபாய் வந்தால் 100 ரூபாய் எடுத்து வைத்துப்பா. இது எப்படி ஆண்டவரேன்னு நினைக்காத, கொடுத்துப்பார். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. யாக்கோபை பொருத்தனைகளை கேட்டவர், யாக்கோபின் ஜெபத்தை கேட்டவர், யாக்கோபோடு பேசினவர் இந்த பிள்ளைகளோடு பேசுவீரார். தேங்க்யூ ஜீசஸ். வறுமைகள், வருத்தங்கள், வேதனைகள், உபத்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொருத்தருடைய தேவைகள் பூரணமாய் சந்திக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுகிற போது நாம் எழுந்து கர்த்தருக்காக நம் காணிக்கைகளை, பொருத்தனைகளை நாம் செலுத்தலாம், தசமபாகங்களை செலுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாராவது ஒருத்தர் பாட்டு பாடுறீங்களா? ஹல்லேலூயா. யாக்கோபை குறித்து போதகர் பேசினார். 2 பரிவாரங்களோடு யாக்கோபு வந்தார் சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நல்ல எழுந்து நின்று நம் காணிக்கை செலுத்துவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே
மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவின கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. நமக்கு கிருபை வேணும். கர்த்தருடைய கண்களில் கிருபை வேணும். அது இல்லாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். அவருடைய கிருபை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் நம் கரங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை நிச்சயமா எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க கிருபை எனக்கு தாங்கப்பா, உங்க கிருபை எனக்கு தாங்கப்பான்னு கேட்கணும். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, யாக்கோபை குறித்து இந்த வேளையில தகப்பனை எங்களோடு பேசினீர். உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. 2 பரிவாரங்களோடு அவன் கடந்து வந்தான் அப்பா. பெற்றவர்களுக்கு தகப்பனே அப்பா, அவர்களுடைய சொல்லை கேட்டு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று நாங்கள் வேதத்தில் இன்றைக்கு பார்த்தோம். அதற்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் தகப்பனே பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிய உடைய சொல்லை கேட்க கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல தகப்பனே இந்த நாளிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நாள் தகப்பனே உமக்கென்று ஆண்டவரே அப்பா கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்துக்கென்று விதைத்தவர்களை ஆண்டவரே 1000 மடங்கு ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பொறுப்பேடும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை, சமாதான, சந்தோஷம், பாதுகாவல் இன்று